கல்லூரியின் உடனே இவருடைய மனசில் ஒரு ஆட்டம் வந்துடுச்சு, கொடுத்துடலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் திரும்ப திரும்ப யோசிக்கிறாரு. நான் யோசிச்சு சொல்றேங்கன்னு சொல்லிடுறாரு. அடுத்து இவருக்கு தொலைபேசியில் சொல்லி வாங்கன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இல்லைங்க, அது பொதுமக்கள் சொத்து, இதுக்காவது பயன்படும், வேண்டாம், நான் தர்றதுக்கு இல்லை, அனுமதி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு அவரு தீர்மானமான ஞான கூர்மை அவருக்கு அதிகம் உண்டு. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு முக்கியமாக சொல்லலாம். 1946 கருஞ்சட்டை படைன்னு சொல்லி அப்போ பெரியார் பகுத்தறிவு பெரியார் இருக்காரு, ஒரு மதுரையில் ஒரு கருஞ்சட்டை படை மாநாடு ஒன்று நடத்தினாங்க வைகை ஆற்றுக்குள்ள. அப்போல்லாம் சின்ன பையன். அந்த மாநாட்டுக்கு இவர் தொண்டர் தான். ஆனா இவரும் இந்த அரசடி மக்களும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மாநாடு சிறப்பாக நடந்திருக்காது. அதுல எவ்வளவு பெரிய நெருக்கடி அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் அப்ப 46 சாதாரணமாக மக்களுக்கு அதிகம் தெரியாதவங்க. அவருக்கு ஒரே நிகழ்ச்சி சொல்லிடுறேன். அதை நம்ம ரயிலடி நிலையத்துக்கு வருகிற மதுரை ரயிலடி நிலையம், ரயில் நிலையத்துக்கு 2 பேரும் வந்திருக்காங்க இந்த மாநாட்டுக்கு வர்றதுக்காக. அப்படி வந்தா குதிரை வண்டி தொழிலாளிகள், குதிரை வண்டி தான் இருந்தது, இந்த பஸ் எல்லாம் கணக்கு இல்லை. குதிரை வண்டிக்காக அவங்க பாக்குறாங்க. 1 மணி நேரமா நிக்கிறாங்க, ஒரு குதிரை வண்டி வரமாட்டேங்கிறாங்க. குதிரை வண்டிக்காரங்க வர முடியாது அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, அந்த குதிரை வண்டிக்காரர் ஒரு தொழிற்சங்கத்துக்குள்ள வசப்பட்டிருக்காங்க. அந்த தொழிற்சங்கத்துக்கு தலைவர் யாருன்னு சொன்னா வைத்தியநாதன், ஒரு பெரிய அறிஞர். அவரும் பொதுமக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்தவர். ஆனால் காங்கிரஸ் இயக்கத்தை பகுத்தறிவு இயக்கத்துக்கு முழுமையாக வெறுப்பு. ஆனால் அவர் முடியாதுங்க, அங்கே வர முடியாது, ஒருவரும் வரல. அப்படி 1 மணி நேரம் காக்க வச்சிருந்த ஆளு, அவருடைய சிலையை காங்கிரஸ் இயக்கம் ஆட்சியில் இருந்த போது மதுரையில் நிறுவனத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சிலையெல்லாம் தயாராகிடுச்சு. ஆனா சிலையை வைப்பதற்கு முன்னாடி அந்த இயக்கம் 1967 அந்த 67 அது தோற்று போச்சு. இயக்கம் தோற்று போனதுனால என்ன ஆயிடுச்சு சொன்னா, சிலையை வெள்ளை துணியை போட்டு கட்டி நம்ம தேவி டாக்ஸ் பக்கத்தில் ஒரு பஸ் எல்லாம் நிக்கிறதுக்கும் ரிப்பேர் பண்றதுக்கும் ஒரு தொழிற்கூட மாதிரி இருக்கும். ஆமா, அதுலதான் ரெக்கார்டெல்லாம் வச்சிருப்பாங்க. இவர் மேயர் ஆனவர் பாடு அந்த ரெக்கார்டை பார்க்கறதுக்காக அங்க போறாரு. போனா அங்க ஒரு மூலையில ஒரு குண்டு சிலை ஒண்ணு வெள்ளை துணியை போட்டு 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 கட்டி வச்சிருக்கு. அத என்னப்பா இது, ஏதோ ஒரு இது கிடக்கு, என்ன விவரம்னு கேட்கிறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, ஐயா இது காங்கிரஸ் பேரியக்கத்து காலத்தில் செய்யப்பட்டது, ஆனால் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியாது, இதை வைக்கிறதுக்கு இனி யார் வைக்க போறது, இப்போ அரசு மாறிடுச்சு, வைக்கணும் இல்லை அப்படின்னா. உடனே இவர் என்ன சொல்றாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 46 நடத்த விடாதபடிக்கு விரட்டினவர், மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கி அந்த கருஞ்சட்டைப்படை மாநாட்டை ஒன்றுமில்லாம ஆக்கினவர் வைத்தியநாதையர். அப்படிப்பட்ட ஆளு இவர் என்ன சொல்றாரு, என்னப்பா இது, அவர் காங்கிரஸ்ல பாடுபட்டவர், நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர். அது மட்டும் இல்ல, ஏழை மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் மீனாட்சி கோயிலுக்குள்ள போறதுக்கு முதல்ல வழி செஞ்ச ஆட்கள் அவர் ஒருத்தர். அப்படிப்பட்ட சிலையை நம்ம வைக்காம இருக்கலாமா, வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய மனசு பண்ணி, மீனாட்சி கோயில் இருக்கு பாருங்க, அதுகிட்ட 10 சிலை இருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அறிஞர் அண்ணா சொன்ன கண்ணியம்னு சொன்னது பாருங்க, அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லி எந்த காரியமானாலும் சரி, இப்படி மதுரையில் எந்த இடமா இருந்தாலும், பாலங்களாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு கட்டடங்கள், இது
நகராட்சி மன்றம் இருக்கே, அதெல்லாம் இவருடைய காலத்தில் வந்தது. நகராட்சி மன்றத்துக்கு கட்டணமே கிடையாது. ஆனா இவர் தான் திட்டமிட்டு அங்க போய் நகராட்சி மன்றத்தை கட்டணம் சொல்லி சொல்லி மதுரைக்கு என்னென்ன கொண்டு வர வேண்டும் என்று அத்தனையும் செய்து கொடுத்த ஒரு பெரிய மேதை அவர். அவர் படிக்கல, ஆனா படித்தவர்களுக்கு தான் மேல. அவர் ஒரு சாதாரண மனிதர் தான், ஆனா மிகப்பெரிய சாதனைகளின் மனிதர். அவர் ஆற்றி இருக்கிற சேவை இருக்கு பாருங்க. தமிழகமும் மதுரையும் இந்த பகுதி மக்களும் ஒரு நாள் மறந்துட மாட்டாங்க. என்னன்னு மறக்காம இருக்கணும் அப்படின்னா, நேற்று நம்ம முதல்வர் இருந்தது சிலையை திறந்து வச்சது ஒரு பெருமையான காரியம், ஒரு மிகப்பெரிய வரலாறு, மிகப்பெரிய வரலாறு. அவர் இதோடு மட்டும் நின்றக்கூடாது. இந்த பகுதி இருக்கு பாருங்க, இங்க இருந்து சிறைச்சாலை வரைக்கும், இதுக்கு பேரு இப்ப புது சிறைச்சாலைன்னு இருக்கு. நியூ ஜெயில் புது சிறைச்சாலை. இது இந்த சிறைச்சாலை போச்சு, இனிமே இப்ப இங்க இருக்காது, இடம் பார்த்த போறாங்க. இந்த இடத்துக்கு, இந்த வீதிக்கு முதல் மேயர் முத்து சாலை, முதல் மேயர் முத்து, ஏன்னா மதுரைக்கு முதல் மேயர் அவர் தான், முதல் மேயர் முத்து சாலை அப்படின்னு பெயர் வைப்பதற்கு பாருங்க. அதுதான் மிகப்பெரிய தொண்டு, அது மிகப்பெரிய சேவை. அதனால அவரை பாராட்டுவது எத்தனை ஆனாலும் தகும் என்று சொல்லி எல்லா மக்களும் கூடி அவருக்கு அவரிடம் மதிப்பு ஆகியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அவர் காலத்தில் இந்த பிளைமவுத்ன்ற கார் ரொம்ப ஃபேமஸ், பிளைமவுத் கார். அந்த கார் தான் அவர் வச்சிருந்தார் எறும்புத்தி. அந்த காரை ஓட்டுவதற்கு இருந்தவரே ஒரு சொல்லலாம் பிராமண சகோதரர். அந்த சகோதரர் தான், அவர் பேர் மீனாட்சி சுந்தரம். அவர் தான் அதை ஓட்டியிருக்கிறார். ரொம்ப பிரியமா இருப்பார். காரை அவ்வளவு பதனமா வச்சுக்குவார். அவருடைய வீட்டுக்கு அவருடைய ஒரு காலத்தில் அவர்கிட்ட ஓய்வு பெற்று வீட்டில் இருந்த போது அவர் மேயருடைய மகன் கருணாநிதி முத்திருக்காரு, உறவு சொல்லி அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. ஓய்வு பெற்றுட்டாரு, எப்படி இருக்காரோ என்னவோ பார்த்துட்டு வருவோம்னு போயிருக்காரு. போனா சாமி படங்களுக்கு இடையில மேயர் முத்துனுடைய படம் இருக்கு. ஏன்னா இங்கிருக்கு சாமி படம், அந்த பக்கமும் சாமி படம். அப்போ இவர் அவரை கேட்டிருக்காரு, என்ன இது நீங்க சாமி கூடாது, சாமி படத்துக்கு இடையில போய் எங்க தகப்பனார் படத்தை வச்சிருக்கீங்களே, இது எப்படி அப்படின்னு. அப்போ அவர் முடியாதவர் சொல்லியிருக்காரு, தன்னுடைய மகளை கூப்பிட்டுருக்காரு. ஆமா, உனக்கு வேலை வாங்கி கொடுத்தது யாருன்னா, வேற ஏதாவது அரசு கோரிக்கை வைக்கிறீங்களா? இந்த சொன்னாருமே, இப்பதானே சொன்னேன் கோரிக்கை. அது ஒண்ணுதான், அது போதும். தெரிவிச்சிருக்கிறீங்க, கடிதம் மூலமாவோ அல்லது நேரில் சந்தித்து வலியுறுத்துறதுக்கோ எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? முதல்வர், ஏன்னா நீங்க எல்லாம் முதல்வரை ஈஸியா அணுகக்கூடிய ஆட்கள். இல்ல, கடிதம் கொடுத்திருக்காங்க, உங்க தரப்புல கொடுத்திருக்குல்ல, கொடுத்திருக்கு. அதனால அது அவருக்கு தெரியும் எல்லாம். இருந்தாலும் ஐயா மூலமா கொடுக்குறது அது கொஞ்சம் வேகமா இருக்கும். இல்ல இல்ல, இவர் சொல்றோம்ல, நம்ம இவங்க எல்லாம் போட போறாங்கன்றத, அதனால அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதனால நிச்சயமா செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கும் மேலே இருந்ததுன்னா போய் அவர் பார்த்து பண்ணிக்கணும். சரியா? வேற என்ன சொல்லணும்? நேற்று ரோட் ஷோல முதல்வர் உங்களை வீட்டு அருகே சந்திச்சாங்க. அந்த சந்திப்பு எப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு மிக நீண்ட தூரத்துக்கு ரோட் ஷோ போனாங்க, உங்களையும் சந்திச்சாங்க. என்ன பேசினாங்க, நீங்க என்ன பரிமாறிக்கிட்டீங்க அவரோட? அது என்ன பேசிக்கிட்டாங்க, அவர் என்ன உடல் நல்லா இருக்கா, நல்லா இருக்கேன், உங்க வீட்டில் தவறுன பிற்பாடு உடம்பை பார்த்துக்கிட்டீங்களா, பார்த்துக்கங்க, அதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாரு. சரி, அவர் அன்பு தான் நமக்கு தேவை. அதனால் நாங்கள் அவரை பார்த்து பேசினதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அவருக்கும் அதில் மகிழ்ச்சி இருக்கின்றது. அவருடைய முகநூல் மூலமாக தெரிஞ்சு போச்சு. அதனால முகநூல் எல்லாத்துலேயுமே பகிர்ந்திருக்காரு. அதனால மகிழ்ச்சியான நினைவுகள் நேற்று. அது அவ்வளவுதான். அந்த கூட்டத்துக்குள்ளங்க இங்கிட்டு நெருக்கல், அந்த பக்கம் நெருக்கல், அது என்ன பேச முடியும்? நீங்க நேற்று பார்த்துப்பீங்க, 25 கிலோமீட்டர் ரோட் ஷோ வந்தாங்க. ரொம்ப
ரொம்ப பெரிய கூட்டம், மக்கள் கூட்டம் இருக்கு. முதல்வருக்கு இப்படியான வரவேற்பு அதிகமாகிக்கிட்டு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழ், ஏன்னா நீங்க தமிழ் இருக்கேன், நான் ஒரு தமிழாசிரியர், ரொம்ப பெரிய அரசியல்வாதி அல்ல, அனுதாபி தான். பகுத்தறிவு இயக்கங்களுக்கும் இந்த மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்குமான ஒரு பெரிய அனுதாபி தான் நான். அதனால முழுமையாக போய் இந்த அரசியலுக்குள்ள நுழையவோ, எனக்கு அவரை பற்றி ஒரு அபிமானம் உண்டு. அவரை பற்றியும் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் ஒரு அபிமானம் உண்டு. ஏன்னா தமிழ் இந்த மண்ணில் தழைத்தது அப்படின்னு சொன்னார், அதுக்கு அவங்க தான் காரணம். தமிழாசிரியர்கள் எல்லாம் இன்றைக்கு வீறு கொண்டு நிற்கிறாங்க அப்படின்னா அது எனக்கு தெரியும். தமிழாசிரியர்களை பற்றி அந்த காலத்தில் ஆடிசாப்பட்டி அம்மையப்ப பிள்ளைன்னு ஒரு கதை எழுதியிருந்தான். அதை அந்த இதில் உருவங்களை பார்த்தீங்கன்னா கேலி பண்ணுவாங்க தமிழாசிரியர்களை, ரொம்ப கேலி, கடைத்தரமான ஆசிரியர்களாக வச்சிருந்தாங்க. அந்த தமிழாசிரியர்களை நிமிர்த்தி வச்சவரும் தமிழை தலைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தியவர்கள் தான் இந்த பகுத்தறிவு இயக்கம் தான். அப்ப நான் அதை படித்த தமிழாசிரியராக இருக்கக்கூடாது, நன்றி செய்ய வேண்டாமா? கடைசியா ஒண்ணு, ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாளா நாடெங்கும் கொண்டாட போறோம்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவருக்கு எல்லா மரியாதையும் செய்ய வேண்டும். ஏன்னா செம்மொழி என்ற அந்தஸ்தை வாங்கி கொடுத்தவர் அவர் தான். அதை தமிழ் மறந்துட முடியாது. காலம் உள்ள வர வரைக்கும் அவருடைய புகழ் பேசப்படும். சரிங்களா? ஓகே, நன்றிங்க. நன்றி நன்றி. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி.